இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தண்ணி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இது தள்ளுவண்டி கடையில் இது செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு பல் ஒரு 10 பல் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கட்டுன்னு நம்ம எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துனா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பட்டை ஒரு துண்டு, கசகசா 1/4 டீஸ்பூன், லவங்கம் 3 எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வேறு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தக்காளி 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நிறைய தக்காளி சட்னி, தக்காளி குழம்புலாம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கின அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு தேங்காயில் பாதி, அரை மூடி தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சுருக்கேன். சும்மா ஒரு வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ ஆறுனதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம், பூண்டு, இந்த மசாலா பொருள்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோடு சேர்த்து அதை அரைச்சோம்னா நல்லா அரைப்படாது மைய. அதனால் அதை அரைச்சிட்டு அப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ ஸ்டவ்வில் வேறு ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து, பச்சை மிளகாய் 2 உடச்சி போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு ஒரு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சுடு சாதத்தில் நெய் விட்டு இதெல்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் இல்லையா, அதனால் தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் மிளகுத்தூள் இப்போ வேண்டான்னா மிளகு மட்டும் நம்ம ஜீரகம் அதெல்லாம் வறுக்கையிலேயே மிளகையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் அதில் மிளகு சேர்க்கலை, அதனால் இப்போ மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்குது பாருங்கள்.
சூப்பராக மணமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா கொதித்து நல்லா வந்துருச்சு. இப்போ மல்லி இலை சேர்த்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சட்னி செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.